முன்னொரு காலத்தில் இந்திரலோகத்தின் காவல் தெய்வங்களாக அஷ்டவசுக்கள் எனப்படும் 8 தேவர்கள் இருந்தனர். பூமியில் உள்ள இயற்கையின் அம்சமாக இந்த 8 தெய்வங்களும் விளங்கினர். அதில் மூத்தவரும் காற்றின் அம்சமாகவும் இருப்பவர் பிரபாசன் என்பவர் ஆவார். ஒரு முறை அஷ்டவசுக்கள் அனைவரும் பூமிக்கு வந்தார்கள். பூமிக்கு வந்த அவர்கள் கண்ணில் ஒரு அழகிய வனம் தென்பட்டது. அந்த வனத்தில் மரம், செடிகள், புற்கள் என அனைத்தும் பச்சை பசேல் என காட்சி தந்தது. அங்கிருந்த பறவைகள் அனைத்தும் கூடுகட்டி சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தன. அப்போது அங்கிருந்த ஒரு அன்ன பறவையிடம் பிரபாசனின் மனைவி இந்த வனம் அழகாயிருப்பதற்கான காரணம் காமதேனு என்னும் பசு என்று தெரிந்து கொள்கிறாள். காமதேனு பசு எது கேட்டாலும் கொடுக்கும் வல்லமை கொண்டது. காமதேனு பசு எங்கு இருந்தாலும் அங்கு செல்வம் கொழிக்கும் என்பதையும் அறிந்த பிரபாசனின் மனைவி பிரபாசனிடம் அந்த பசு எனக்கு வேண்டும் என்று கேட்கிறாள். உடனே தன் சகோதரர்களை அழைத்த பிரபாசன் அந்த காமதேனு பசு எங்கிருந்தாலும் அதை பிடித்து வரும்படி ஆணையிடுகிறான். அதனால் காமதேனு பசுவை தேடி அலையும் பிரபாசனின் சகோதரர்கள் பிரம்மாவின் அம்சமான முனிவர் வசிஷ்டரின் குடிலில் அந்த பசு கட்டப்பட்டிருப்பதை காண்கின்றனர். உடனே அவர்கள் இதை பிரபாசனிடம் தெரிவிக்கின்றனர். ஆனால் தன் பிரியமான மனைவியின் ஆசை நிறைவேற வேண்டும் என்பதற்காக அந்த காமதேனு பசுவை கவர்ந்து வாருங்கள் என்று தன் சகோதரர்களுக்கு கட்டளையிட்டான் பிரபாசன். மூத்தவரின் கட்டளையை நிறைவேற்ற பிரபாசனின் சகோதரர்கள் 7 பேரும் வசிஷ்டரின் ஆசிரமம் சென்று காமதேனுவை பிடிவாதமாய் இழுத்து வருகிறார்கள். இதனால் கடும் சினம் கொண்ட வசிஷ்ட முனிவர் அஷ்டவசுக்களாகிய நீங்கள் 8 பேரும் மானிட பிறவி காண்பீர்களாக என்று அவர்களுக்கு சாபம் இடுகிறார். அது மட்டுமின்றி விருப்பமில்லாமல் காமதேனுவை துன்புறுத்தியதால் அந்த 8 பேருக்கும் தோஷம் பிடிக்கிறது. தேவர்களின் அதிபதி இந்திரன் அவர்களை தேவலோகத்தை விட்டு விலக்குகிறார். தன் பேராசையால் வந்த விளைவை கண்டு மனம் திருந்தும் பிரபாசனின் மனைவி வசிஷ்ட முனிவரிடம் சென்று மன்னிப்பு வேண்டுகிறாள். அதனால் மனமிரங்கும் வசிஷ்ட முனிவர் அஷ்டவசுக்கள் அனைவரும் புனித நதியான கங்கையின் வயிற்றில் மகன்களாக பிறப்பார்கள். பிரபாசனின் சகோதரர்கள் 7 பேரும் பிறந்த தினமே மரணத்தை தழுவி விண்ணுலகம் அடைவார்கள். ஆனால் தண்டனைக்குரிய பிரபாசன் மட்டும் 888 ஆண்டுகள் பூமியில் திருமண பந்தமற்று பிரம்மச்சாரியாக வாழ வேண்டும் எனவும் வசிஷ்டர் கூறினார். இந்த தண்டனையால் கலங்கி போகிறார் பிரபாசன். அப்போது அவருடைய கலக்கத்தை போக்கும் விதத்தில் வசிஷ்ட முனிவர், நீ பூமியில் வாழும் காலத்தில் உன்னை மிஞ்சிய வீரன் இந்த பூ உலகில் இருக்கப் போவதில்லை என்றும் இந்த பூமியில் உன்னால் தர்மம் நிலைநாட்டப்படும் என்றும் பிரபாசனுக்கு வரம் தந்தார் வசிஷ்ட முனிவர். வசிஷ்டரின் சாபத்தின்படி அஸ்தினாபுரம் என்ற மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தில் சந்திர வம்சத்தில் மகாராஜா குருவின் வழி தோன்றலில் உதித்த மகாபீசனின் மானிட பிறவியான மகாராஜா சந்தனுவின் மகன்களாக தேவகங்கையின் வயிற்றில் பிறக்கிறார்கள் அஷ்டவசுக்கள் 8 பேரும். அதில் பிரபாசனின் சகோதரர்கள் 7 பேரும் பிறந்த தினமே மரணத்தை தழுவி தேவலோகம் செல்கிறார்கள். பிரபாசன் மட்டும் மானிட பிறவியில் தேவவிரதன் என்ற பெயருடன் பூமியில் வாழ்கிறான். தேவவிரதன் அவனுடைய 25வது வயது வரை என் பொறுப்பில் வளரட்டும். அதன் பிறகு அவனை தங்களிடம் ஒப்படைப்பேன் என்று மன்னன் சந்தனுவிடம் கூறி தேவவிரதனை அழைத்து செல்லும் கங்கை அவனை விஷ்ணுவின் அம்சமான பரசுராமரிடம் ஒப்படைக்கிறாள். பரசுராமரிடம் பிரம்மாஸ்திரம், தனுர்வித்தை, அஸ்திர சாஸ்திரம், வேதம், நான்மறைகள் என அனைத்தையும் கற்றுக்கொள்ளும் தேவவிரதன் பஞ்சபூதங்களின் தெய்வங்களிடமும் ஆசி பெறுகிறான். மேலும் அவர்களின் அம்சமான சக்தி ஆயுதங்களையும் வரமாக அவர்களிடம் பெறுகிறான்.
இதன் மூலம் பரந்த பாரதத்தில் மிகப்பெரிய வீரனாக உருவெடுக்கிறான் தேவவிரதன். அவனுடைய 25வது வயதில் தேவவிரதனை அவனுடைய தந்தை சந்தனு மகாராஜாவிடம் சேர்த்துவிட்டு தன்னுடைய நீரோட்டத்தை தொடர்கிறாள் தேவவிரதனுடைய அன்னை கங்கை. அதன் பின் அஸ்தினாபுரத்தில் இளவரசு பட்டம் சூட்டப்பட்ட தேவவிரதன் தன் தந்தையைப் போலவே நாட்டு மக்களுக்கு சேவை செய்கிறான். அப்போது தன் தந்தை மீனவ பெண் சத்தியவதியின் மேல் காதல் கொண்டதை அறிந்த தேவவிரதன் தன் தந்தைக்காக பெண் கேட்டு அவளிடம் செல்கிறான். ஆனால் சத்தியவதியோ தேவவிரதனிடம், அஸ்தினாபுரத்தின் அரியணையை அலங்கரிக்க நீ இருக்கும்போது என் வாரிசுகள் உனக்கு அடிமையாக இருக்க வேண்டுமா? அதனால் என்னால் உன் தந்தையை மணக்க இயலாது. என் வாரிசுகள் அஸ்தினாபுரத்தை ஆளும் உரிமையை நீ விட்டுத் தந்தால் உன் தந்தையை மணக்க நான் சம்மதிக்கிறேன் என்று சொல்கிறாள் சத்தியவதி. அதற்கு தேவவிரதனும் ஒப்புக்கொள்கிறான். மேலும் சத்தியவதி தேவவிரதனிடம், இன்று உன்னால் வாக்களிக்க இயலும். ஆனால் நாளை உனக்கு திருமணமானால் உன் மனைவிக்கு நீ என்ன பதில் சொல்வாய்? உன் வாரிசுகளுக்கு என்ன பதில் சொல்வாய் என்று கேட்கிறாள் சத்தியவதி. உடனே தேவவிரதன் புனித கங்கை நதியின் கரையில் நின்று, தன் உதிரத்தால் என்றும் அஸ்தினாபுரத்தின் அரியணைக்கு நான் காவலாளியாக மட்டுமே நிற்பேன். அது மட்டுமின்றி என் வாழ்நாளில் நான் எந்த பெண்ணையும் மணக்க மாட்டேன் என்று தன் பீஸ்மத்தை அறுத்து எறிகிறார். இதைக் கண்டு மூவுலகும் நடுநடுங்குகிறது. தன் மகனின் இந்த செயலை கண்ட சந்தனு மகாராஜா தேவவிரதனிடம், உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கேட்கிறார். அதற்கு தேவவிரதன், உம்முடைய காலத்திற்கு பிறகு உம்மை போல் நீதி நெறி தவறாமல் தர்மத்தின் வழியில் நடக்கும் ஒருவன் அஸ்தினாபுரத்தின் அரசனாக வரும் வரை எனக்கு மரணம் வரக்கூடாது என்று வரம் கேட்கிறான். உடனே சந்தனு மகாராஜாவும், அப்படியே ஆகட்டும் மகனே, நீ விரும்பாமல் மரணம் உன்னை நெருங்காது. இந்த உலகில் படைக்கப்பட்ட எந்த ஒரு பொருளாலும் உன் அனுமதியின்றி உன்னிடம் வர இயலாது. உன்னை கொல்ல நினைத்தால் பிரம்மாஸ்திரம் கூட தோற்றுப்போகும். பீஸ்மத்தை துறந்ததால் உன்னை இந்த உலகம் இனி பீஸ்மன் என்று அன்போடு அழைக்கும் என்று வரம் தருகிறார். இதுவே தேவவிரதன் பீஸ்மராக மாறியதன் பின்னணியாகும். அதன் பின் 3 உலகங்களிலும் கங்கை மைந்தர் பீஸ்மரை மிஞ்ச எவரும் இல்லை என்ற நிலை உருவெடுக்கிறது. தர்மத்தின் மறு உருவமாக மாறுகிறார் பீஸ்மர்.